கர்த்தரை துதிங்கள ஒரு நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளது. பிரசங்கி 7:21 சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் கவனியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். ஒரு மனிதன் தெருவில் இருந்து போறவங்களை வரவங்களை விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அப்போ ஒரு கூட்டம் நின்று அவனுக்கு பதில் சொல்லுது. இன்னொரு மனிதனை பார்த்துட்டு அதை கடந்து போகிறான், பதில் சொல்லவில்லை. அப்போ போயிட்டு அது திரும்பி வரும்போது பார்த்தா அந்த சொல்லி கொண்டு இருக்கிற விமர்சனம் பண்ணி கொண்டு இருக்கிற மனுஷன் அதே இடத்துல நிற்கிறான். இவன் 2 பரிவாரத்தோடு கூட திரும்பி வருகிறான். எல்லாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. கர்த்தருக்கு மட்டும் நம்ம பதில் சொன்னால் போதும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க வேணும். நம்ம நின்னாலும் விழுந்தாலும் கர்த்தரத்துல தான் கடன் கொடுக்க போகிறோம். இது நமக்கு இந்த யாருக்கு பதில் சொல்லி எல்லாரும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், எல்லாரையும் பிரியப்படுத்தணுங்கிறது உலகத்தில் கூடாத காரியம், முடியாத காரியம். மனுஷனை பிரியப்படுத்துகிறோம் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. தெய்வத்துக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதங்களை வேற எல்லாத்தையுமே கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் போகும்போது பிரதர் அவங்க இப்படி சொல்கிறாங்க, பாஸ்டர் இவங்க இப்படி சொல்கிறாங்க, பாஸ்டர் இப்படிலாம் விமர்சனங்கள் கவனியாது. கவனம் வந்து ஏசாப்பா மேலே தான். ஏசாப்பா சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். அழகா பாருங்க, சாமுவேல் சொல்றார் சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். மரியாதை சொல்றாங்க அவர் என்ன சொல்லுறாரு அதனுபடி செய்யுங்கள். அவர் சொன்னதை செஞ்சா தண்ணி திராட்சரசமாக மாறும். அவர் என்ன சொல்றாரு அதனுபடி அர்த்தத்துக்கு மாறா. ஆனால் தண்ணி கசப்பா இருக்கு. மோசடி கட்டையை எடுத்து வெட்டி உள்ள போடுப்பான்னாரு. ஒரு கட்டையை போட சொன்னாரு. அவன் கட்டையை போட்டான். மதுரை என்னாச்சு, இந்த கம்பை உள்ள போட்டோன்னே மாறா கசப்பு என்னாச்சு, மதுரமாய் மாறியது. ஏசப்பா சொன்னதை மோசை செய்தார். மோசை செய்ததை அங்கே ஜனங்கள் மோசை சொன்னதை ஜனங்கள் செய்தார்கள். அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்துச்சு, கசப்பான தண்ணி மதுரமாய் மாறிச்சு. கசப்பானது. கர்த்தருடைய வார்த்தை கேட்போமானால், கர்த்தர் சொல்றதை கேட்போமானால் கசந்து கிடக்கிற வாழ்க்கை தேனாய் மதுரமாய் மாறும். இதுதான் தேவன் நம்ம கொடுத்துருக்க ஒரு பெரிய அனுகிரகம், ஒரு பெரிய தயவு. இன்னைக்கு நம்ம வார்த்தைகள் கவனம். யார் என்ன சொல்றா, எதுக்காக சொல்றா, உங்க முன்னேற்றத்துக்காக சொல்றாங்களா, உங்க நல்லதுக்காக சொல்றாங்களா? இன்னொன்று சொல்லித்தரேன். எரேமியா 9:4 உன் சிநேகனை குறித்து எச்சரிக்கையாராம். அவன் தன் சகோதரனை எல்லாத்தையும் தூற்றி கொண்டு திரிகிறான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் என் நண்பன்டாம்மா, என் நண்பனுக்காகம்மா, பாவம் பிள்ளைங்க ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கு நண்பர்களாலே. பிள்ளைகளோட வாழ்க்கை ஸ்பாயில். பெண் பிள்ளைகள் அநேகரோட வாழ்க்கை. என் ஃப்ரெண்டு சொன்னா உனக்கு அறிவு எங்க போச்சு? இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்குற பிள்ளைகள் தாய் தப்பன் பேச்சு கேட்காது. இந்த தாய் தப்பன் கேட்காத பேச்சு கேட்காத பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. அதான் பைபிள் சொல்றதை நம்பு, மனுஷன் சொல்றதை நம்பாத. பைபிள் சொல்றதுல உன் சிநேகனை குறித்து எச்சரிக்கையாரு. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நம்பாதன் இயேசு சொல்றா. பைபிள் அதை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. நம்புகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெய கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாது. இயேசு சொல்லுகிறதை கவனி. அவர் உன்னோடு இருப்பாராக. ஆமென்.